இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே 4 இஸ்லாமியர்கள் சுட்டு படுகொலை. மசூதிக்குள்ளே நுழைந்து இங்கு இந்து கோவில் கட்டப்பட்டு இருப்பதாக அறிகிறோம் என்று கேட்டு அங்கே போய் வம்பிழுத்து வன்முறைக்கு வித்திட்டு மிகப்பெரிய தாக்குதல், துப்பாக்கி சூடு, படுகொலை, இதெல்லாம் அவர்களின் அரசியல் செயல் திட்டத்தில் இருந்து வருவது. இந்து பெரும்பான்மைவாதத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிப்பது, சிறுபான்மை மக்களை எப்போதும் அச்சுறுத்தி அச்சத்திலேயே, பயத்திலேயே, பீதியிலேயே வைத்திருப்பது. அரசமைப்பு சட்டம் என்கிற ஒரு கோவிலை கட்டி வைத்திருக்கிறோம். இந்த கோவிலுக்குள்ளே தெய்வத்தை குடியேற வைப்பதற்கு பதிலாக தெய்வம் குடியேறுவதற்கு முன்பே பிசாசுகள் குடியேறிவிட்டால் என்னாவது? கோயிலை கட்டுறோம், சிலையை பிரதிஷ்டை பண்றோம், கடவுள் சிலையை பிரதிஷ்டை பண்றோம், யாகம் பண்ணி அந்த கடவுளுக்கு உயிர் விட்டுறோம். இதுதான் நடக்குது எல்லா இடங்களும். கும்பாபிஷேகம் அதுதான். தெய்வத்துக்கு பதிலா அங்கே பிசாசுகள் குடியேறிவிட்டால் என்ன ஆகும்? இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் கோவில் என்றால் அது நாடாளுமன்றம், டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி என்று சொல்லுகிறோம். இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு யார் அமர்ந்திருக்கிறார்கள்? இந்த அரசமைப்பு சட்டத்தை எதிராக பார்ப்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எதிராக பார்ப்பவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்களா? இல்லை. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை எதிராக காட்டினால் அம்பேத்கரை தெய்வமாகவே கருதுகிற கோடானு கோடி மக்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதான் பிரச்சனை. பெரியாரை நேரடியாக எதிர்ப்பவர்கள் ஏன் அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்கவில்லை? பெரியார் பேசியதும் அம்பேத்கர் பேசியதும் முரண்பாடானவை அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் பேசியதைத்தான் தந்தை பெரியார் பேசினார். அதனால்தான் இனம் இனத்தோடு சேரும் என்பதை போல அம்பேத்கரும் பெரியாரும் நண்பர்களாக இருந்தார்கள், நண்பர்களாக இருக்க முடிந்தது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அனைத்தும் தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். பெரியாரை தங்களின் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய சங் பரிவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை எதிரி என்று சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வேறுபாடு, பெரியாருக்கு மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்லை, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் விமர்சனம் இல்லை. 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு அவ்வளவுதான். மற்ற எல்லாவற்றிலும் இருவரும் ஒத்து போகிறார்கள். அப்படிப்பட்ட சனாதன எதிர்ப்பில் ஒத்து போகிற 2 தலைவர்களில் பெரியாரை மட்டும் நேரடி எதிரி என்று சொல்லுவதற்கு அரசியல் ரீதியாக அல்லது தேர்தல் அடிப்படையில் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிர்த்தால் அவர்களுக்கு கோடிக்கணக்கான தலித்துகளின் வாக்குகளை பெற முடியாமல் போகும். 2 காரணம். ஒன்னு, நேரடியா எதிர்த்தா இவங்க தொடர்ந்து காங்கிரசுக்கு ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப தலித்துகள் ஓட்டு போட்டுதான் காங்கிரஸை உயிர் போடு வைத்திருக்கிறார்கள். அது உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர், இந்த சமூகத்தின் பெரும்பாலான வாக்குகள் காங்கிரசுக்கு இந்தியா முழுவதும் கிடைக்கிறது. எங்க கிடைக்கலையோ அங்க இவங்களால ஆட்சியை கைப்பற்ற முடியல. முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் எனக்கு டைரக்டா வேண்டான்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா தலித்துகளின் ஓட்டு வேண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாது. அதனால தான் போய் காலத்தொட்டு கும்புறது, கான்ஸ்டிடியூஷனை கும்புறது. அம்பேத்கரை பெரியாரையாவது எதிர்த்து நிறுத்துகிறார்கள், அம்பேத்கரை அப்படியே விழுங்க பார்க்கிறார்கள். அதான் ரொம்ப ஆபத்து. எங்க தலைவருங்கிறான், இந்துத்துவ தலைவருங்கிறான். அது 100 விழுக்காடு திரிபுவாதம். அம்பேத்கரை விழுங்கி சிரிக்க பார்க்கிறார்கள். அதுதான் ஆபத்து. ஜெய் பீம் என்கிறார்கள். அதுதான் ஆபத்து. பிஜேபி காரர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். அதுதான் ஆபத்து. அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுறதுனால பிஜேபி காரங்களோட போய் நின்ற முடியுமா? அம்பேத்கர் வாழ்க என்று சொல்லுவதால் பிஜேபி காரர்களோடு சேர்ந்து நாம் முழக்கம் எழுப்ப முடியுமா? ஜெய் பீம் என்று பிஜேபி காரர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் சொல்லுவதனால் அவர்கள் நண்பர்களாகி விடுவார்களா? அம்பேத்கர் பற்றிய புத்தகம் வெளியிடுகிறார்கள், நிறைய புத்தகங்கள். இளையராஜா கூட அதுக்கு முன்னுரை கொடுத்திருந்தார் ஏதோ ஒரு புத்தகத்துக்கு. மோடியை பற்றி எழுதிய புத்தகம், மோடியை பற்றி எழுதிய புத்தகம். நிறைய புத்தகங்கள் கொண்டு வருகிறார்கள். எல்லாம் அவ்வளவு 100 விழுக்காடு திரிபுவாதங்கள். 100 விழுக்காடு திரிபுவாதங்கள். உண்மையை திருச்சி எழுதுறது, வரலாற்றை திருச்சி எழுதுவது, அம்பேத்கரை இந்துத்துவ தலைவராக காட்டுவது, இந்து மதத்தை பாதுகாத்த தலைவராக காட்டுவது. அதனால்தான் அவர் கிறிஸ்தவத்துக்கு போகவில்லை, இஸ்லாத்துக்கு போகவில்லை என்று தவறான வரலாற்றை மக்களிடத்திலே பரப்புவது. ஆகவே அம்பேத்கர் பெயரை சொல்லுவதனாலேயே, அம்பேத்கர் பெயரில் புத்தகங்களை வெளியிடுவதனாலேயே சங் பரிவார்களோடு கைகோர்த்து விட முடியாது. கவனமாக இருக்க வேண்டும். அம்பேத்கரின் அரசியலுக்கு மிகப்பெரிய வலிமையை அரசமைப்பு சட்டத்தில் நிறுவி காட்டியவர் இந்திரா காந்தி அம்மையார். காங்கிரசோடு நிற்க வேண்டியதும் ராகுல் காந்தியோடு கைகோர்க்க வேண்டியதும் இன்றைய வரலாற்று தேவை. இந்தியா பிளாக் உருவாவதற்கான ஒரு வரலாற்று தேவை இங்கிருந்துதான் உருவாகிறது. அவரால் தான் இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷன் என்பது இந்தியா முழுவதும் சாதாரண குடிமகனும் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறான். திருமாவளவன் சொன்ன போது இது இந்தியா முழுவதும் போகவில்லை, ராகுல் காந்தி உயர்த்தி பிடித்ததும் இன்றைக்கு அத்தனை பேரும் கான்ஸ்டிடியூஷனுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி இன்றைக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் என்கிற வருகிற போது
அவர் ஒரு நேஷனல் சூப்பர் ஸ்டார் இந்த பாலிடிக்ஸ். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாத்தால் தான் தேசத்தை பாதுகாக்க முடியும், மதச்சார்பின்மையை பாதுகாக்க முடியும், சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க முடியும். அப்படிப்பட்ட புரிதலோடு நாம் அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிப்போம். யாரும் எந்த வதந்தியும் பரப்பலாம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. யாரும் எந்த விமர்சனமும் செய்யலாம். இந்தியா பிளாக் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி தான் சிறுத்தைகளின் கூட்டணி. இந்த கூட்டணி தான் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும். இந்தியாவிலும் அடுத்த தேர்தலில் இந்தியா பிளாக் ஆட்சியில் இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி அளப்பரியது. இன்னும் 70 நூல்களை அவர் கொண்டு வர வேண்டும். சங்கத்தமிழன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இடையில எழுச்சி போனால் அப்படிதான் பிரச்சனை. தோழர் ரவிக்குமார் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி அளப்பரியது. இன்னும் 70 நூல்கள் தொகுக்கப்பட வேண்டும், வெளியிட வேண்டும். களப்பணியில் 1/4 நூற்றாண்டு நாம் கொண்டாடினோம். நான் பொது வாழ்வுக்கு வந்து 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி களப்பணியில் 1/4 நூற்றாண்டு என ஒரு பெரிய நிகழ்வை ஒருங்கிணைத்தோம். அப்போது 25 ஆண்டுகளை நினைவுபடுத்தும் வகையில் 25 நூல்களை அவர் ஒருவரே முன்னின்று தொகுத்து அதை வெளிக்கொண்டு வந்தார் என்பது ஒரு வரலாற்று பதிவு. என்ன செய்யலாம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருந்த போது அவர் ஒரு பதிப்பாசிரியராகவும் இருப்பதனால் நிறைய நூல்களை அவரே பதிப்பித்து வெளியிட்டிருக்கிற அனுபவம் ஏராளம் உண்டு. ஆகவே அந்த 25 ஆண்டு கால பொது வாழ்வை சிறப்பிக்கும் வகையில், அது 15 ஆண்டுகளுக்கு முன்பு 2008 எப்படி இவர் 25 நூல்களை கொண்டு வருவார், எப்படி இதை செய்வார் என்று நாம் திகைத்து போயிருந்த வேளையில் 25 நூல்களையும் ஒரே நேரத்தில் ஒரே மூச்சில் கொண்டு வந்தார். என்றென்றைக்கும் நாம் மறக்க முடியாத ஒரு பதிவு. இதையும் அப்படி அவர் 2-3 நாட்களுக்கு முன்புதான் என்னிடத்திலே சொன்னார். அவருடைய ஆற்றல் நமக்கு தெரியும். அவரே மணற்கேணி என்கிற ஒரு பதிப்பகம் வைத்திருக்கிறார். அவ்வப்போது நிறைய நூல்களை கொண்டு வருவார். அதுவெல்லாம் பெரிய அளவிலே விளம்பரப்படுத்த மாட்டார். நிறைய நூல்களை, அயல்நாட்டு அறிஞர்களின் தத்துவார்த்த நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்து தமிழாக்கம் செய்து பதிப்பித்து வெளியிட்டு வருகிறார். ஆகவே இது அவருக்கு இலகுவானதுதான் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று. நாடாளுமன்றம் கூடியிருக்கிற சூழலில் டெல்லியிலே நாம் இருக்கிற இல்லத்திலேயே ஒரு நிகழ்வாக அதை எளிதாக எளிமையாக செய்வோம். ஒரு 3 நூல்கள் தயாராகிவிட்டது. நம்முடைய இல்லத்திலேயே அதை வெளியிடலாம் என்று அவர் என்னிடத்திலே கூறியிருந்தார். 24ஆம் தேதியே நான் டெல்லிக்கு போயிருக்க வேண்டும். நாடாளுமன்ற அவை கட்சி தலைவர்களின் கூட்டம். தோழர் சொன்னதைப் போல சற்று உடல் நலிவு ஏற்பட்டு பயணிக்க முடியாமல் 3 நாட்கள் நான் முடங்கி போனேன். நேற்று பேசிக்கொண்டிருந்த போது அவர், நானும் சென்னைக்கு திரும்புகிறேன், நீங்கள் வரவில்லை, இதை வெளியிட இயலாமற் போய்விட்டது என்று தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தார். சென்னைக்கு வருவதாக இருந்தால் வந்ததும் நம்முடைய தலைமையகத்திலேயே அதே எளிமையான முறையில் நம்முடைய இயக்கத் தோழர்களை கொண்டு நாம் வெளியிட்டு விடலாம், வாருங்கள் என்று சொல்லி
அந்த உற்சாகத்தில் நான் எழுந்து விட்டேன். இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்பதற்காக நேற்றெல்லாம் முழு நேரமும் கதவடைத்து கொண்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் படுக்கையில் தான் கிடந்தேன். முதல் நாள் இரவு, நேற்று பகல் முழுவதும், அடுத்த நாள் இரவும் எழுந்திருக்கவே முடியவில்லை என்கிற அளவுக்கான ஒரு உடல் நலிவு இருந்த சூழலில் தோழர் அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டதும் இன்றைக்கு முக்கியமான ஒரு நாளாகவும் இருக்கிறது. அரசமைப்பு சட்ட நாள். தோழர்கள் எல்லாம் ஆங்காங்கே மழையில் நனைந்து கொண்டே உறுதியேற்க இருக்கிறார்கள். நான் சென்னையில் இருந்து கொண்டு உறுதியேற்காமல் இருந்தால் அது சிறப்பாக இருக்காது. அத்துடன் தோழர் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து கொண்டு வருகிற இந்த நூலை வெளியிடுவதற்கு அவர் ஆர்வமாக ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்த நிலையில் அது தடைபட்டு நிற்கக்கூடாது என்கிற அந்த ஆர்வத்தோடு நான் சென்னைக்கு நீங்கள் 5 மணிக்கு வந்து சேர்ந்தால் 6 மணிக்கு இந்த நிகழ்வை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தேன். இந்த இடைவெளியில் தான் நம்முடைய தலைவர்களையும் நாம் இந்த நிகழ்விலே பங்கேற்க அழைத்தோம். நம்மோடு எந்த அளவுக்கு அவர்கள் நல்ல உறவில் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. கூப்பிட்டவுடன் இசைவளித்து ஓடோடி வந்து இந்த நிகழ்விலே பங்கேற்று இவ்வளவு நேரம் நம்மோடு இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அளப்பரிய பங்களிப்பை போற்றி உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தலைவர்கள் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும், அண்ணன் கோபண்ணா அவர்களுக்கும், தோழர் TSS மணி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு நாடே இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அரசமைப்பு சட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்தாக வேண்டும். அது மிக மிக இன்றியமையாதது. இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல மோடி அரசு இங்கே அமைந்த நாளிலிருந்து நாம் எழுப்பி வருகிற ஒற்றை முழக்கம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்பதுதான். அவர் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பை செல்லாது என்று அறிவித்த போது 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த போது அடுத்த அரை மணி நேரத்தில் இங்கே செய்தியாளர்களை கூட்டி அதை கடுமையாக நாம் விமர்சித்தோம். தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுகிறார். இவரே தொலைக்காட்சி முன் தோன்றி இப்படி அறிவிப்பதற்கு என்ன அதிகாரம் இவருக்கு இருக்கிறது என்று நம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் இவருடைய போக்கு அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானதாக இருக்கிறது. இவரால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேரும் என்றும் சுட்டிக்காட்டி இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு ஒரு மாநாட்டை நாங்கள் நடத்துவோம், அது புதுச்சேரியில் நடக்கும் என்று அறிவித்தோம். அதன் அடிப்படையில் புதுச்சேரியிலே அந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த உடனேயே நாம் நடத்திய மாநாடு அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. அத்துடன் நின்றுவிடவில்லை. அந்த மாநாட்டை ஆந்திராவிலே நடத்தினோம், தெலுங்கானாவிலே நடத்தினோம், கர்நாடகாவிலே நடத்தினோம். அண்டை மாநிலங்களிலும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை ஆந்திராவிலே 2 இடங்களில் நடத்தியிருக்கிறோம். தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டோம். வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை அவைகளிலும் அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பை வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து என்பதை தொடர்ந்து அழுத்தமாக பேசி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த அடிப்படையில் தான் தேசம் காப்போம் மாநாட்டையும் பிறகு ஒருங்கிணைத்தோம், தேசம் காப்போம் பேரணியையும் ஒருங்கிணைத்தோம். சனாதனமா ஜனநாயகமா என்கிற உரையாடலை இங்கே தொடங்கி வைத்தோம்.
சனாதனமே இங்கு கோலோச்சுகிறது என்பதை உரத்து சொன்னோம். சனாதனம் கோலோச்சுகிறது என்றால் மனு தர்மமே இங்கு கோலோச்சுகிறது என்பதை விளக்கி சொன்னோம். மனு தர்மம் இங்கே கோலோச்சுகிறது என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் இங்கே நடைமுறையில் இல்லை என்பதை எடுத்துரைத்தோம். ஒரு புறம் மனு தர்ம சட்டம், இன்னொரு புறம் அரசமைப்பு சட்டம். அது மனு எழுதியதால் மனு சட்டம், இது அம்பேத்கர் எழுதியதால் அம்பேத்கர் சட்டம். எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை காலம் உருவாக்கி தந்திருக்கிறது பாருங்கள். மனு தர்மத்திற்கு நேர் எதிரான ஒரு சட்டத்தை எழுதக்கூடிய வல்லமை அந்த மனு சட்டத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூக பிரிவில் இருந்து உருவான ஒரு தலைவனால் தான் முடியும் என்பதை காலம் தீர்மானித்திருக்கிறது. மனு சட்டத்தை வேறு எவரும் இந்த கோணத்திலே புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையிலே அணுக முடியாது. அது பற்றிய அறிவு ஞானம் பலருக்கும் இருக்கலாம். மனு சட்டத்தின் நன்மை தீமைகளை பலரும் அறிந்திருக்கலாம். ஆனால் அந்த சட்டம் முற்றிலும் துடைத்தெறியப்பட வேண்டும், அதற்கு மாற்றான ஒரு சட்டம் படைக்கப்பட வேண்டும் என்கிற பார்வை புரட்சியாளர் அம்பேத்கருக்குத்தான் இயல்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கரின் கைகளில் இது வந்திருக்கிறது. அவர் அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றுகிற போது சொல்லியிருக்கிறார், நான் ஷெட்யூல் வகுப்பாரின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலோடு தான் இந்த நிர்ணய சபையில் உறுப்பினராக விரும்பினேன். கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில் மெம்பர் ஆகுவதற்கு நான் விரும்பியதற்கு காரணம், அங்கே போனால் உள்ளே வந்தால் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களின் நலன்களை பாதுகாக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் வந்தேன். ஆனால் சற்றும் எதிர்பாராமல் என்னை வரைவுக்குழு உறுப்பினராக்கினீர்கள். நான் ஆச்சரியமடைந்தேன். டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர். அந்த கான்ஸ்டிடியூட் அசம்பிளியில் ஏராளமான உறுப்பினர்கள், அதில் டிராஃப்டிங் கமிட்டியை போடுறாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் பல உறுப்பினர்கள். அதிலே ஒருவராக புரட்சியாளர் அம்பேத்கரை தேர்வு செய்ததை குறிப்பிடுகிறார். நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்னை டிராஃப்டிங் கமிட்டியிலே இந்த வரைவு குழுவிலே ஒரு உறுப்பினராக தேர்வு செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு ஆச்சரியம். அதைவிட ஆச்சரியம், அந்த வரைவு குழுவின் தலைவராக என்னை நீங்கள் தேர்வு செய்தது. இவ்வளவு பெரிய பொறுப்பை என் தோளில் சுமத்துவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதற்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நன்றி பெருக்கோடு அந்த அரசியல் நிர்ணய சபையிலே இதை குறிப்பிடுகிறார். ஆக அவர் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. அதைத்தான் நான் சொன்னேன், காலம் தந்த ஒரு வாய்ப்பு என்று சொன்னேன். எல்லாவற்றையும் காலம் நேர் செய்துவிடும். பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆளுகை செய்யப்படுகிற, ஆளுமை செய்யப்படுகிற அல்லது ஆளப்படுகிற மக்கள் எப்போதும் ஆளப்படுகிறவர்களாகவே இருக்க மாட்டார்கள். அவர்களும் ஆளுபவர்களாக வருவார்கள். காலம் அதை நேர் செய்யும். எப்போதும் ஆளப்படுபவர்களாகவே இருக்க மாட்டார்கள். அவர்களும் ஆளுபவர்களாக மாறுவார்கள். காலம் அதை நேர் செய்யும். மனுவால் எழுதப்பட்ட சட்டமே தொடர்ந்து இந்த மண்ணில் நீடிக்கும் என்று இருக்காது. அந்த சட்டம் ஒரு நாள் தூக்கி எறியப்படும். அதை காலம் நேர் செய்யும். புரட்சியாளர் அம்பேத்கரின் மூலம் அதை நேர் செய்கிறது, நேர் செய்திருக்கிறது. நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றபோது ஒரு பட்டிமன்றத்தை
மதுரை காந்தி மண்டபத்தில், அந்த காந்தி மியூசியம் நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்து பக்கத்திலே இருக்குது. நான் ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றி கொண்டிருந்த போது அந்த அலுவலகம் பக்கத்தில் இருக்கிற காந்தி மியூசியம். அப்போதெல்லாம் நாம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு இடம் கொடுப்பதே பெரிய போராட்டம், தரமாட்டார்கள். காந்தி மியூசியத்தில் ஒரு நல்லவர் இருந்தார், இங்கே நடத்துங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தார். அப்போது நான் அந்த பட்டிமன்றத்துக்கு வைத்த தலைப்பு நாட்டை ஆளுவது சாதியமா சட்டமா என்ற தலைப்பு. நாட்டை ஆளுவது சாதியமா சட்டமா? சாதியம் என்றால் மனு தர்மமா, சட்டமா என்றால் அரசமைப்பு சட்டமா? இது 1990 காந்தி மியூசியத்தில் சிறுத்தைகளின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிகழ்வின் தலைப்பு இது. அப்போது நான் உரையாற்றுகிற போது அரசமைப்பு சட்டம் தேர்தல் களத்தில் மட்டும்தான் பயன்படுகிறது, சமூகம் கலாச்சாரம் போன்றவற்றில் இன்னும் சனாதனமே கோலோச்சி கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த நாட்டை 2 சட்டங்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்றன. ஒன்று மனு சட்டம், இன்னும் சாதியும் வர்ணமும் இங்கே நீடிக்கிறது. கலாச்சார தலங்களில் இன்னும் மனு தர்மமே கோலோச்சி கொண்டிருக்கிறது. பாலின சமத்துவம் இல்லை, சாதி வெறியாட்டம் தலைவெறித்தாடுகிறது. அகமண முறை என்பது இங்கே இன்னும் இறுக்கமாக இருக்கிறது. அதனால் ஆணவ கொலைகள் இன்னும் இங்கே தொடர்கிறது. ஆகவே இங்கு மனு தர்மமே இன்னும் கோலோச்சுகிறது. எங்கெங்க? சமூக தளத்தில், கலாச்சார தளத்தில், பொருளாதார தளத்திலும் கூட. தொழில் எல்லோராலும் தொடங்க முடியாது. ஒரு கடை தெருவிலே 200 கடைகள் இருக்கின்றன என்றால் அந்த 200 கடைகளில் ஒரு கடை கூட தலித்துக்கு சொந்தமானதாக இருக்காது. தலித் அல்லாதவர்களின் கடையாகத்தான் இருக்கும். ஒரு நகரத்தில் இருக்கிற அவ்வளவு கடைகளையும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால், புள்ளி விவரம் எடுத்து பார்த்தால், அதில் ஒரே ஒரு கடை கூட, ஒரு பெட்டி கடையோ ஒரு தேநீர் கடையோ அந்த பொது வெளியில், பொது இடத்தில் ஒரு தலித் உரிமையாளராக இருக்க வாய்ப்பில்லை. ஒரு டெய்லராக கூட இருக்க முடியாது. சாலையோரத்தில் ஒரு பழம் விற்பவனாக கூட இருக்க முடியாது. சாலையோர வியாபாரியாக கூட இருக்க முடியாது. சாதிதான் காரணம். சுடுகாட்டில் சாதி இருக்கிறது, தேநீர் கடையில் சாதி இருக்கிறது, உணவு விடுதிகளில் சாதி இருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் சாதி இருக்கிறது. அதற்கு காரணம், சாதியை கடைபிடிப்பதற்கு காரணம் இன்னும் மனு தர்மம் இங்கே கோலோச்சுவதுதான். இதுதான் நான் அளித்த தீர்ப்பு. அதில் பாபு மாசிலாமணி என்பவரும் மறைந்து விட்டார், இதில் பங்கேற்றார். அன்றைக்கு நாம் எந்த கருத்தை சொன்னோமோ அதைத்தான் இன்றைக்கும் நாம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கருத்தியல் தளத்தில் எவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அன்றைக்கும் நாம் சனாதன எதிர்ப்பைத்தான் முன்னிறுத்தினோம். சாதியம்தான் இந்த நாட்டை ஆளுகிறது என்பதை சுட்டிக்காட்டினோம். அரசமைப்பு சட்டம் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. இந்தியா 2 இந்தியாவாக இருக்கிறது. எனது மதுரை நாடாளுமன்ற கன்னி பேச்சில் இதைத்தான் குறிப்பிட்டேன். இந்தியா இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. ஊர் தெரு இந்தியாவாகவும் சேரி தெரு இந்தியாவாகவும் இரட்டை இந்தியாவாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஒவ்வொரு கிராமமும் 2 இருக்கிறது. என்னுடைய சொந்த கிராமம் அங்கனூர் என்றால், அங்கனூர் என்பது ஊர் தெருவாகவும் இருக்கிறது, சேரியாகவும் இருக்கிறது. 2 கிராமம்தான். இது எதனால் இருக்கிறது? சனாதனம் இங்கே இன்னும் கோலோச்சுவதால் இருக்கிறது. ஆனால் அரசமைப்பு சட்டம் வந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இது பிளாட்டினம் ஜூப்ளி. 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாடாளுமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் உருவாகி இருக்கிறது. நீதிமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. சட்டமன்றம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. தேர்தல் ஆணையம் அரசமைப்பு சட்டத்தால் இயங்குகிறது. இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்தால் நடைமுறையில் இருக்கிறது.
இது போன்றவை இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் சமூக தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கோவிலில் நுழைய முடியாது. வெவ்வேறு சுடுகாடுகள், இடுகாடுகள், ஆணவ கொலைகள், இந்த தலங்களில் இன்னும் மனு தர்மமே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த சட்டம் அப்படியே இருக்கிறது. இன்னும் சமூக தளம் வரையிலும் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. அரசமைப்பு சட்டப்படி சாதி ஒழிந்து விட்டது. சமூகத்தில் யதார்த்தத்தில் சாதி ஒழிந்து விட்டதா? அரசமைப்பு சட்டப்படி எல்லோரும் சமம். சமூகத்தில் அந்த சமத்துவம் காண முடிகிறதா? ஆணும் பெண்ணும் சமம் என்கிற நிலை இருக்கிறதா? சாதிகள் அற்ற சமத்துவம் நிலவுகிறதா? வர்ணங்கள் அற்ற சமத்துவம் நிலவுகிறதா? அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை பேசுகிறது. 75 ஆண்டுகள் ஆகிறது சமத்துவம் இங்கே வந்து. அரசமைப்பு சட்டத்தின்படி 75 ஆண்டுகள் ஆகிறது சாதி ஒழிந்து. அரசமைப்பு சட்டத்தின்படி ஆகவே அரசமைப்பு சட்டம் முழுமையாக இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்கிற நிலையிலும் அந்த சட்டம் இருப்பதால் தான் கடந்த கால சமூக ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது என்கிற ஆத்திரம் சனாதன சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டம்தான் சமூக நீதியை பேசுகிறது. இந்த சட்டம்தான் சமத்துவத்தை பேசுகிறது. இந்த சட்டம்தான் மதச்சார்பின்மையை பேசுகிறது. இந்த சட்டம்தான் சமதர்மத்தை பேசுகிறது. இந்த சட்டம்தான் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை பேசுகிறது. இதற்கெல்லாம் நேர் எதிரானது சனாதன தர்மம். சகோதரத்துவத்திற்கு எதிரானது சனாதன தர்மம். திருநீறு பூசுறது இல்லை சனாதன தர்மம். பொட்டு வைக்கிறது இல்லை சனாதன தர்மம். அதுவெல்லாம் நாமே உருவாக்கி கொண்ட சடங்குகள். சடங்குகள் வேறு, சனாதன தர்மத்தின் தத்துவம் வேறு. சனாதன தர்மம் என்பது சகோதரத்துவத்தை மறுப்பது. சனாதன தர்மம் என்பது சமத்துவத்தை மறுப்பது. சனாதன தர்மம் என்பது சுதந்திரத்தை, லிபர்ட்டி, சுதந்திரத்தை மறுப்பது. சனாதன தர்மம் என்பது சமூக, அரசியல், பொருளாதார தலங்களில் தரப்படுகிற நீதியை மறுப்பது. நீதியை மறுப்பது அதுதான் சனாதன தர்மம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது நிலையானது என்று வலியுறுத்துவதுதான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை முழுமையாக அடித்து நொறுக்கக்கூடிய கோட்பாட்டை கொண்டதுதான் அரசமைப்பு சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம். அதுதான் பிரியாம்பிள், அதுதான் முகப்புரை. அந்த 10 வரிதான் அம்பேத்கரியம். இதை விரித்து எழுதினால் அதுதான் அம்பேத்கரிசம். நீதி என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன, சமத்துவம் என்றால் என்ன, சகோதரத்துவம் என்றால் என்ன, மதச்சார்பின்மை என்றால் என்ன, சமதர்மம் என்றால் என்ன, ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை தனித்தனியே விவரித்து விரித்து எழுதினால் அதுதான் அம்பேத்கரிசம். அதுதான் கோட்பாடு. அம்பேத்கர் தலித் அரசியல் ஒரு கோட்பாடாகிவிட முடியுமா என்று கருதுகிறார்கள். இல்லை. காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்டவர்களுக்காக போராடுகிற ஒரு போராளி அவர், அவ்வளவுதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான தத்துவத்தை வழங்கியிருக்கிறார். அந்த தத்துவம் தான் பிரியாம்பிள். இந்த கோட்பாடு தான் பிரியாம்பிள். அதுதான் முகப்புரை. முன்னுரைன்னு சொல்றோம்ல, அதுதான் பிரியாம்பிள். கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற முன்னுரை தான் பிரியாம்பிள். அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து? இதை புரிந்து கொள்வதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதே ஒரு பெரிய சவால். இதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். என்ன,
மேம்போக்கா பார்த்தா அண்ணன் இங்கே முத்தரசன் அவர்கள் சொன்னார், அரசமைப்பு சட்டத்தை தொட்டு கும்புறார் மோடி, அவர் எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருப்பார், அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பொய் தானே அப்படின்னு தோன்றும். அதுக்கு விளக்கமும் சொன்னார். எப்பேற்பட்ட நடிகர் நரேந்திர மோடி நடிகர் திலகம்ங்கிற பட்டமே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நடிகர் திலகங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள கொடுத்தது, அவர் இன்டர்நேஷனல் நடிகர். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் சினிமாவுக்கு சிவாஜி கணேசன் கொடுத்தது. பாவம் சிவாஜி கணேசன், அவருக்கு கிடைச்ச ஒரு சின்ன பட்டம் அது. இவர் அடிக்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது இந்திய உலக அளவில். அவருக்கு வேற ஏதாவது பட்டம் நீங்கள் கண்டுபிடிச்சு கொடுங்க. எம்ஜிஆருக்கு தான் கலைஞர் ஒரு பட்டம் கொடுத்தார். அப்போ அது ஒரு தகவலுக்காக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கூடாது. அது பொருத்தமாக இருக்குமான்னு யோசிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். அது அவங்க அரசியலுக்காக சொன்னது, அது இந்த காலத்தில் அது பொருத்த சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். உலக மகா எத்தர் திலகம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தார். எல்லாத்தையும் ஏய்க்கிறது, அது அவருக்கு அவங்க அரசியலுக்காக கொடுத்தது. ஆனால் இவர் எல்லோரையும், இந்துக்களையும் ஏய்க்கிறார், கிறிஸ்தவர்களையும் ஏய்க்கிறார், முஸ்லீம்களையும் ஏய்க்கிறார், தன்னுடைய கட்சிக்காரர்களை கூட ஏய்க்கிறார், பிஜேபி காரங்களையும். இவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் இனி எவரும் பிறக்க முடியாது. அதில் ஒரு நடிப்பில் ஒன்று தான் அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குவது, அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குவது. அதை எப்படி நம்ம நம்ப முடியும்? இந்த பதிப்புரையில் தோழர் ரவிக்குமார் ஒன்றை சொல்லி இருக்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. எப்படி இந்த சட்டத்தை அவர்கள் செயலிழக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறார். ஒரு பாயிண்ட் வந்து, சட்டத்தை இவர்கள் நேரடியாக எதிர்க்கவில்லை. இந்த அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு எதிரானது என்று நேரடியாக இவர்கள் சொல்லவில்லை, சொல்ல மாட்டார்கள். வேறு எப்படி இதை செய்கிறார்கள்? 2 வகையில் செய்கிறாங்க, 3 வகையில் செய்கிறாங்கன்னு சொல்றார். 2 வகையில். 1 அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது அரசமைப்பு சட்டத்தில் நிறைய திருத்தங்களை கொண்டு வர்றாங்க. அதன் மூலமா சட்டத்தினுடைய வலிமையை நீர்த்து போக செய்தல், டைலூட்டிங் த கான்ஸ்டிடியூஷன் த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ். இப்போ 370 வந்து ரிப்பீல் பண்றாங்க, இது அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை. இது ஜம்மு காஷ்மீர், அதுக்கு இருந்த சிறப்பு தகுதி, அதை உடைச்சி யூனியன் பிரதேசங்களாக கொண்டு வந்தாங்க. சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, இது அமெண்ட்மெண்ட்ஸ். அந்த சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. வேற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்தால் உங்களுக்கு குடியுரிமை தருவோம், இஸ்லாமியர்களுக்கு தரமாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஏராளமான அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இடபிள்யூஎஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க, அது சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதார அளவுகோல் கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று, எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஆனால் இவங்க அந்த அளவுகோலை கொண்டு வராங்க. இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்களுக்கு தான் அந்த இடஒதுக்கீடு பொருந்தும். இதுதான் கான்ஸ்டிடியூஷன்லே இருக்கு. சோஷியலி எஜுகேஷனா சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய சமூக பிரிவினர். அது யாரு? பேக்வர்ட் கிளாஸஸ். யாரெல்லாம் பேக்வர்ட் கிளாஸஸ்? எஸ்சியும் பேக்வர்ட் கிளாஸ் தான், ஏன்னா சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட். ஓபிசியும் பேக்வர்ட் கிளாஸ் தான், எஸ்டியும் பேக்வர்ட் கிளாஸ் தான். இதில் எஸ்சி எஸ்டியை தனித்து பிரித்து சொல்லுவதற்காகத்தான் மற்றவங்களை ஓபிசின்னு சொல்றாங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னா எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ எஸ்சி எஸ்டினாலும் பேக்வர்ட் கிளாஸ் தான் அர்த்தம். அதனால தான் மற்றவங்கள ஓபிசின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு தருவது, சமூக ரீதியாக யார் பின்தங்கியவர்கள்? சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்கள். நீ இந்த வேலை செய்யக்கூடாது, இந்த தொழிலை செய்யக்கூடாது, இந்த வருமானத்தை நீ பெறக்கூடாது,
உனக்கு வருமான வரம்பு என்பதே கிடையாது, உன்னுடைய உழைப்புக்கு ஊதியம்ங்கிற நிர்ணயமே கிடையாது, நீ இந்த உடை உடுத்தக்கூடாது, இந்த நகைநணி அணியக்கூடாது, இந்த உணவை உண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் சோஷியலி டிப்ரெஸ்ட், சப்ரஸ்ட், அதனால பேக்வர்ட். எஜுகேஷனலி கல்வி மறுக்கப்பட்டதனால் தான் இவன் எந்த வளர்ச்சியும் அடையாமல் இருக்கிறான். கல்வி மறுக்கப்பட்டது யார் யாரு? எஸ்சி எஸ்டி மட்டும் இல்லை, ஆண்ட பரம்பரையும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அன்பு சகோதரர்களும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். பெண்கள் அனைவருமே கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான். அப்போ எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ், இவர்களுக்கு இடஒதுக்கீடு பொருந்தும், அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். ஆனால் மோடி அரசு நீ என்ன ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லுவேன்? ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் பயன்பெறக்கூடிய வகையிலே இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்து சட்டத்தை திருத்தினார்கள், சட்டம் கொண்டு வந்தார்கள். இதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ். அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிறார்கள். இன்னொன்று என்னன்னா, த்ரூ ஜுடிஷியரி, நீதிமன்றங்களின் மூலமாக அரசமைப்பு சட்டத்திற்கு தவறான இன்டர்பிரட்டேஷன்ஸ், அதாவது அரசமைப்பு சட்டங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம், கடல். அதில் ஒவ்வொருத்தரும் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு விளக்கத்தை சொல்ல முடியும், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு விளக்கத்தை விவரத்தை சொல்ல முடியும். அப்படி பார்க்கிற போது இவர்களுக்கு தேவையான நீதிபதிகளை கொண்டு வந்து அங்கே அமர வைத்து இவர்கள் விரும்புவதைப் போல புதிய விளக்கங்களை தந்து அரசமைப்பு சட்டத்தின் தன்மையை, அதனுடைய தொலைநோக்கு பார்வையை நீர்த்து போக செய்கிறார்கள். இதுவும் ஒரு ஆபத்து. நேரடியாக அரசமைப்பு சட்டத்தை தூக்கி போடுன்னு சொல்றவன் இருக்கிறான் பிஜேபியில். கர்நாடகாவில் ஒருத்தன் பேசினான், ஒரு எம்பிஏ பேசினான், நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிவோம் அப்படின்னு சொன்னான். காசியில் ஒரு குழு அறிவிச்சது, சங்கராச்சாரியார் பெயரில் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அறிவித்தது, அடுத்த முறையும் மோடி தான் பிரதமர் ஆவார், அவர் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எழுதியிருக்கிற அரசமைப்பு சட்டம் தான் நடைமுறைக்கு வரும். அவங்க ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு டிராஃப்டிங் கமிட்டி போட்டு அந்த கமிட்டியில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகளை எல்லாம் இணைத்து அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் புதுசாக உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தால் டெல்லி தலைநகரமாக இருக்காது, காசி தான் தலைநகரமாக இருக்கும். இந்த தேசிய கொடி இருக்காது, ஸ்வஸ்திக் பொறிக்கப்பட்ட காவி கொடி தான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்காது, வர்ணாசிரம தர்ம முறைதான் இருக்கும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நிய நாட்டை சார்ந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதனால் அவர்கள் இங்கே வாழலாம், ஓட்டு போட உரிமை கிடையாது. இதையெல்லாம் அவர்கள் சட்டத்தில் கொண்டு வந்து அதை அறிவித்து பிரகடனமும் செய்தார்கள். ஆகவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டுமல்ல, அதனுடைய சங் பரிவார அமைப்புகள் அனைத்துமே ஒரே நோக்கத்தோடு செயல்படுகின்றன. அந்த ஒரே நோக்கம் கான்ஸ்டிடியூஷனை நீர்த்து போக செய்தல் அல்லது தூக்கி எறிதல். ஏன் அப்படின்னா, அதில் ரொம்ப சுருக்கமாக நிறைய விவரித்து சொல்ல வேண்டாம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அந்த பிரியாம்பில் சொல்லப்பட்ட இந்த எல்லா விவரங்களையும் விட இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் பிரியாம்பிலே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அவர் இணைத்த மிக முக்கியமான 2 சொற்கள். மிசா மிசா என்று நாம் அதை கடுமையாக விமர்சிக்கிறோம், அது வேறு விஷயம். மிசா காலத்து கொடுமைகள் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாயின. அதனால் அந்த அம்மையார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்ட வரலாறு ஒரு புறம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலும் அவர் செய்த பல நன்மைகளுள் 20 அம்ச திட்டம் பலராலும் வரவேற்கப்பட்ட திட்டங்கள். இந்த மிசா காலத்தில் 20 அம்ச திட்டம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், அது சாதாரண மக்கள் அனைவருமே வரவேற்று பாராட்டியது உண்டு. அரசியல் தலைவர்கள் எல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள், அவர்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சிறை வைக்கப்பட்டார்கள், கொடுமையான வதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்கிற விமர்சனம் உண்டு.
ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து 20 அம்ச திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் என்கிற பாராட்டும் அவருக்குண்டு. அதிலே யாரும் கவனிக்கப்படாத ஒன்று, யாரும் சுட்டிக்காட்டாத ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டி வருகிறோம். அது என்னவென்றால், அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே அவர் திருத்தம் கொண்டு வந்து இணைத்த மிக முக்கியமான சொற்கள் 3 சொற்களில் 2 சொற்கள், ஒன்று சோசலிஸ்ட், இன்னொன்று செக்யூலரிசம். ஏற்கனவே அந்த கான்ஸ்டிடியூஷன் செக்யூலரிசம் தான். ஏன், எப்படி அது செக்யூலரிசம்னா, அரசாங்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த அரசாங்கத்திற்கு அரச மதம் என்றொன்று இருக்க வேண்டும் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிற நடைமுறை. இலங்கையிலே அரச மதம் புத்த மதம், பாகிஸ்தானிலே அரச மதம் இஸ்லாம் மதம், சீனாவிலே அரச மதம் பௌத்த மதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா நாடுகளிலும் ஸ்டேட் ரிலீஜன் உண்டு. இந்தியாவில் மட்டும் ஸ்டேட் ரிலீஜன் இல்லை. இதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் முழு பொறுப்பு, முழு காரணம். லாஜிக் படி பார்த்தால் ஏன் இந்தியாவுக்கு மட்டும் மதம் இருக்கக்கூடாது? சரியான கேள்வி. அப்படி என்றால் ஏன் இந்தியாவில் இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க கூடாது? சரி, பாகிஸ்தானிலே முஸ்லாம் மதம் அரச மதம் என்றால், இலங்கையிலே பௌத்த மதம் அரச மதம் என்றால், சீனாவிலே பௌத்தம் அரச மதம் என்றால், இந்தியாவிலே ஏன் இந்து மதம் அரச மதமாக இருக்கக்கூடாது? இருக்கலாம், இருக்க வேண்டும். உலக நாடுகள் முழுவதும் இருக்கிற போது இருப்பதில் என்ன தவறு? இது பொத்தாம்பொதுவாக மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் உலகத்திலேயே ஒரு அரசமைப்பு சட்டம் அரச மதம் இல்லாமல் இயற்றப்பட்டது என்றால் அதற்கு முழு பொறுப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். இந்தியாவில் எந்த மதத்தை அரச மதமாக கொண்டு வர முடியும்? பெரும்பான்மையாக சொல்லப்படுகிற இந்து மதம். உள்ளபடியே இந்து மதம் என்ற ஒன்று கிடையாது இங்கே. அப்படி ஒரு ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு மதமாக இந்து மதம் இல்லை. இஸ்லாம் என்பதற்கு ஒரு நிறுவனர் இருக்கிறார், அதற்கு ஒரு வேத நூல் இருக்கிறது, அதற்கு ஒரு ஒற்றை வடிவ தன்மை இருக்கிறது. கிறிஸ்தவத்திற்கு அப்படி இருக்கிறது. யார் அது ஃபவுண்டர் சொல்ல முடியும்? அதற்கு என்ன வேத நூல் சொல்ல முடியும்? ஆனால் இந்து மதம் என்ற ஒரு மதம் இங்கே ஒரு ஃபவுண்டர், ஒரு உருவாக்கியவர், அதை நிறுவியவர் என்று யாரும் இல்லை. சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, அல்லது இன்றைக்கும் இருக்கிறது. சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது. பௌத்தத்திற்கு ஃபவுண்டர் உண்டு, பகவான் புத்தர். சமணத்திற்கு உண்டு, மகாவீரர். அதற்கெல்லாம் தனியே வேத நூல்கள் இருக்கின்றன. சீக்கியத்திற்கு உண்டு, அதற்கு வேத நூல்கள் இருக்கின்றன. இந்து மதம் என்று ஒன்று இல்லை, ஒரு வடிவமாக இல்லை, ஒற்றை தன்மையோடு இல்லை, ஒரு நிறுவனர் இல்லை, அதற்கு ஒரு வேத நூல், பொதுவான நூல் இல்லை. சரி, அப்படியே இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆதிசங்கரர் காலத்திலே 6 மதங்களை ஒன்று சேர்த்து இதுவெல்லாம் இந்து மதம் என்று நாம் அழைக்கலாம் என்று சொல்லுவதை ஒப்புக்கொண்டால் கூட, ஷண்மதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைவம், வைணவம், காணபத்தியம், கணபதியை கும்பிடுற காணபத்தியம், சக்தியை கும்பிடுகிற சாக்தம், சூரியனை கும்பிடுகிற சௌரம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்து மதம். அப்படி இந்து மதத்தை இங்கே நிலைநாட்டினால், அரச மதமாக அறிவித்தால், இந்த மதங்களில் பின்பற்றப்படக்கூடிய சாதிய பாகுபாடுகள், பாலின பாகுபாடுகள் அரசால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக மாறிவிடும். இந்த மதத்தில் இது நடைமுறையில் இருக்கு. உலகத்தில் எந்த மதத்திலும் இது கிடையாது. சமத்துவமின்மை என்பது எந்த மதத்திலும் கிடையாது. பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது எந்த மதத்திலும் கிடையாது. கிறிஸ்தவமா சகோதரத்துவத்தை பேசுகிறது, டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்றுதான் அட்ரஸ் பண்ணுவாங்க, சகோதரத்துவத்தை பேசுகிறது. இஸ்லாமா பாய், பாய்னா சகோதரன் அர்த்தம், சகோதரத்துவத்தை பேசுகிறது. பௌத்தம், சமணம் எல்லாம் சகோதரத்துவத்தை பேசுகிறது, அன்பை போதிக்கிறது. ஆனால் இங்கே இந்து மதம் மட்டும் சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை போதிக்கிறது.
வர்ண பாகுபாடுகளை போதிக்கிறது. இந்த மதத்தை எப்படி அரச மதமாக வைக்க முடியும்? ஆகவே அரச மதமாக வைக்கவில்லை. எனவே கான்ஸ்டிடியூஷன் இயல்பாகவே மதசார்பின்மையை கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சில சக்திகள், மோடி, அமித்ஷா போன்றவர்கள் எதிர்காலத்தில் வருவார்கள். RSS வலிமை பெறுகிற ஒரு சூழலும் வரலாம். அப்படி வந்தால் இந்த நாடு என்னாகும் என்கிற கவலை அந்த மிசாவை நடைமுறைப்படுத்திய போதே இந்திரா காந்தி அம்மையாருக்கு இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிற போதே வியப்பாக இருக்கிறது தோழர்களே. அமெண்ட்மெண்ட் செய்து, திருத்தம் செய்து, இந்த யூனியன் கவர்மெண்ட் பற்றி ஒரு டெஃபினிஷன் பிரியாம்பிள், அப்ப 3 சொற்களால் அதை டிஃபைன் பண்றார். சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அதுதான் யூனியன் கவர்மெண்ட். டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு, அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மையார் அந்த 3 வார்த்தைக்கு இடையில 2 வார்த்தை செருகி 5 வார்த்தையாக மாற்றுகிறார். சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். செக்யூலர் மதச்சார்பின்மை, சோசலிஸ்ட் சமதர்மம், இந்த 2ம் தான் இன்னைக்கு RSS காரன் கண்ணை உறுத்திட்டு இருக்கு. இந்த 2 சொற்களை நீக்க வேண்டும் என்றுதான் சுப்பிரமணிய சாமி வழக்கே தொடுத்தார் உச்ச நீதிமன்றத்தில். அண்மையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதெல்லாம் நீக்க முடியாதுன்றாங்க. சில நேரங்களில் உச்ச நீதிமன்றத்தில் நல்ல நீதிபதிகளும் இருக்கிறார்கள். இந்த பேசிக் ஃபேக்டர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரையறுத்தது. என்ன பேசிக் ஃபேக்டர்? செக்யூலரிசம், அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளுள், அடிப்படை கூறுகளுள் முதன்மையானவை செக்யூலரிசம். புளூரலிசம், பன்மைத்துவம், எத்தனை மதங்களும் இங்கே இருக்கலாம், எத்தனை கடவுள்களும் இருக்கலாம், எத்தனை மொழிகளும் பேசலாம், ஆனால் நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இந்த பன்மைத்துவம், புளூரலிசம். ஃபெடரலிசம், மாநிலங்கள் தனியே அரசுகளை கொண்டிருக்கலாம், டெல்லியிலும் ஒரு அரசு இருக்கலாம், ஒன்றிய அரசு. இவர்களுக்கு இடையிலே ஒரு கூட்டாட்சி தத்துவம் இயங்க வேண்டும். ஃபெடரலிசம். செக்யூலரிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம், இந்த 3 மிக முக்கியமான கூறுகள், பேசிக் ஃபேக்டர்ஸ். அதற்கடுத்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 7 சொற்கள் தான் இன்றைக்கு இந்தியாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்து கட்டி காப்பாற்றி வைத்திருக்கிறது. நாம் பார்க்கிற இன்றைய இந்தியா இந்த 7 தூண்களில் நிறுவப்பட்டவைதான். இந்த 7 தூண்களையும் அடித்து நொறுக்க துடித்துக் கொண்டிருக்கிற கும்பல் தான் சனாதன கும்பல். அதிலே மிக முக்கியமாக இந்திரா காந்தி அம்மையாரால் இங்கே திணிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற 2 சொற்கள் சோசலிஸ்ட், செக்யூலர். இதனால் தான் இந்தியாவுக்கு அவர்களால் பெயரை மாற்ற முடியவில்லை, இந்தியாவுக்கு ஒரு அரச மதத்தை உருவாக்க முடியவில்லை. ஆகவே அவர்களின் அல்டிமேட் எய்ம் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறது இல்லை, அடுத்தடுத்து பிஜேபியிலிருந்து பிரதமரை உருவாக்குறது இல்லை, இந்த தேசத்தின் பெயரை மாற்ற வேண்டும். இந்து ராஷ்டிரா அல்லது இந்துஸ்தான் அல்லது அவர்கள் விரும்புகிற இந்து என்கிற சொற்றொடருடன் கூடிய ஒரு தேசம். இந்த அரசாங்கத்திற்கு ஸ்டேட் ரிலீஜன், மதம், அரச மதம் அறிவித்தாக வேண்டும். இது 2 தான் உங்களுடைய நோக்கம். சும்மா எலெக்ஷன் நின்று 2 பேர் யார் பிரதமர், நம்ம 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டு ஆட்சியில் இருந்து சுகபோகமாக வாழணுங்கிறதல்ல RSS காருடைய நோக்கம். சராசரி அரசியல்வாதியாக நீங்கள் RSSையும் பிஜேபியும் கருதிவிடக்கூடாது. அவன் மற்றதெல்லாம் வெறும் எலெக்ஷனில் 10 சீட்டு கிடைச்சா போதும் அல்லது ஆட்சிக்கு வந்தால் போதும் நினைக்கிறது வெறும் எலக்டோரல் பர்பஸ், அவ்வளவுதான், தேர்தல் நோக்கம். அவர்களின் நோக்கம் தேர்தலில் அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல, இந்த தேசத்தின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு தடையாய் இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடு தான், அந்த கோட்பாடுகள் தான் செக்யூலரிசம், சோசலிசம், புளூரலிசம், ஃபெடரலிசம்.
இதுதான் மிக முக்கியமானவை. இதை திருத்தணும். அதுக்கு இன்னும் அவங்களுக்கு போதிய ஆதரவு நிலை இல்லை. என்னன்னா ராஜ்யசபான்னு ஒன்று இருக்கு இடையில. ராஜ்யசபாவில் அவனுக்கு என்எஃப் நம்பர் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அங்கங்கே பிஜேபி அல்லாத கட்சிகளும் ஆட்சிக்கு வராங்க. இப்போ இங்கே திமுக, கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, தெலுங்கானாவில் காங்கிரஸ், கர்நாடகாவில் காங்கிரஸ். இப்போ இங்கெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எதிர்கட்சிகளுடைய உறுப்பினர்கள் வந்துடுறாங்க. எதிர்கட்சியுடைய உறுப்பினர்கள் வரும்போது அவங்களுக்கு தனி பெரும்பான்மையோடு எந்த சட்ட மசோதாவும் நிறைவேற்ற முடியாது. இப்போ கான்ஸ்டிடியூஷனில் கை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அச்சம். 2 அவையிலையும் உங்களுக்கு அப்ரூவல் வரணும், அதுவும் 2/3 மெஜாரிட்டி வரணும். கான்ஸ்டிடியூஷனில் கை வச்சாக்க 3ல் 2 பங்கு ஆதரவு இருக்கணும். ரொம்ப கடினமானது. இந்த மாதிரி சிக்கல் இருப்பதனால் ஒரே தேசம், ஒரே கட்சி, ஒரே ஆட்சி, அதுக்கு தான் விரும்புகிறான். இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநில கட்சியில் இருக்கிறதுனால தானே நம்ம ஆட்சிக்கு வர முடியல. இந்தியா முழுக்க ஒரே கட்சி, ஒரே ஆட்சி. இதையெல்லாம் கொண்டு வருவது அவர்களின் அல்டிமேட் எய்ம். அதற்கு தடையாய் இருப்பது கான்ஸ்டிடியூஷன். இதை தூக்கி எறிய வேண்டியதுதான் அவர்களது இறுதி இலக்கு. இதுதான் RSS நோக்கம், இதுதான் சங் பரிவார் அமைப்புகளின் நோக்கம், அந்த RSS அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபியின் நோக்கம். இதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி புரிந்து கொண்டு போகிற இடமெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறார். ஏன் நாம் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறோம் அல்லது காங்கிரஸ் கட்சியோடு திமுகவோடு இணைந்து நிற்கிறோம் என்பதற்கு இதிலிருந்து உங்களால் பொருளை புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கைகள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு, முரண்பாடுகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிலும் எதை முதன்மையானது என்று நாம் முன்னிறுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன. இன்றைக்கு இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்காமல் ஒரு புதிய சமத்துவ இந்தியாவை நம்மால் உருவாக்க முடியாது. பழைய இந்தியாவை உடைப்போம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் வெளிப்படையாக சொல்லவில்லை. ஆனால் பழைய இந்தியாவை உடைத்துவிட்டு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆயுதத்தை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதம் தான் அரசமைப்பு சட்டம். இந்த அரசமைப்பு சட்டம் 100 விழுக்காடு இம்ப்ளிமெண்ட் நடைமுறைக்கு வந்தால் சமத்துவ இந்தியா உருவாகிவிடும், சகோதரத்துவ இந்தியா உருவாகிவிடும். சகோதரத்துவம் இல்லையே, அரசியல் மேடைகளை தவிர வேறு எங்கும் நம் இடத்திலே அண்ணன் தம்பி உறவே இல்லையே, அக்கா தங்கை உறவே இல்லையே, சகோதரத்துவ உறவே இல்லையே. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே 4 இஸ்லாமியர்கள் சுட்டு படுகொலை. மசூதிக்குள்ளே நுழைந்து இங்கு இந்து கோவில் கட்டப்பட்டு இருப்பதாக அறிகிறோம் என்று கேட்டு அங்கே போய் வம்பிழுத்து வன்முறைக்கு வித்திட்டு மிகப்பெரிய தாக்குதல், துப்பாக்கிச் சூடு, படுகொலை, இதுவெல்லாம் அவர்களின் அரசியல் செயல் திட்டத்திலிருந்து வருவது. இந்து பெரும்பான்மைவாதத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தி பிடிப்பது, சிறுபான்மை மக்களை எப்போதும் அச்சுறுத்தி அச்சத்திலேயே, பயத்திலேயே, பீதியிலேயே வைத்திருப்பது. முதல் உரையில புரட்சியாளர் அம்பேத்கர் பேசுகிறார். 1946. இப்போது உட்கார்ந்து படித்தேன். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ கூடிய அவையில் திடீரென்று அவரை அழைத்து பேச வைக்கிறார்கள். நாளை மறுநாள் தான் என்னை அழைப்பீர்கள் என்று நான் கருதி இருந்தேன். திடீரென்று என்னை அழைத்து விட்டீர்கள். எந்த தயாரிப்பும் இல்லாமல் நான் வந்திருக்கிறேன். 10 நிமிடத்தில் முடிக்க சொல்லி இருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில தகவல்களை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று பேசும்போது சொல்லுகிறார். அப்போது முஸ்லீம் லீக் அங்கே வரவில்லை. அவர்களை தவிர்த்து இந்த அரசியல் நிர்ணய சபை கூடியிருக்கிறது. அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதப் போவதற்கான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது நல்லதல்ல. அவர்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். இல்லையேல் நாடு பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் என்பதை அவர் தொடக்கத்திலேயே சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு அதிகாரத்தை வழங்குவது எளிது, ஆனால் ஞானத்தை வழங்குவதுதான் கடினம். அதில் எட்மண்ட் பேசி இதெல்லாம் சொல்றாரு.
எட்மண்ட் பர்க் எத்தனையோ சாதிகளும் சமய கோட்பாடுகளும் இருப்பினும் நாம் ஒன்றுபட்ட மக்களாக ஆவோம் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை. இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்ற முஸ்லீம் லீக்கின் கிளர்ச்சி இருந்த போதிலும் ஒரு நாள் முஸ்லிம்களிடையே போதுமான தெளிவு ஏற்பட்டு ஒன்றுபட்ட இந்தியாவே தங்களுக்கும் நல்லது என்று அவர்கள் சிந்திக்க துவங்குவார். ஒரு நம்பிக்கையை சொல்றார். முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்குறாங்க, ஆனால் ஒரு நாள் அவங்க நிச்சயமாக உணர்வாங்க, எல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு, எப்படி ஆயினும் இந்த அரசியல் நிர்ணய சபைக்குள் முஸ்லீம் லீக் வருவதை இந்த தீர்மானம் எவ்வாறு தடுக்க முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் ஒருத்தர் பீகார் பிரதம மந்திரி பேசினார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். அதற்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார், அதை ஒட்டி பேசுகிறார். இது எப்படி ஆயினும் முஸ்லீம் லீக்கை வெளியில் வைப்பதே அதன் விளைவாக இருக்கும் என்று கருதுகிறேன். நீங்கள் வெளியில் வைக்கிறீங்க, அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் நடக்குது. அப்படி வெளியே வைக்கக்கூடாது. முஸ்லீம் லீக்கின் கருத்துக்களை முடிவுக்கு வரும் முன் முஸ்லீம் லீக்கின் கருத்துக்களை பெற முடியும். அவர்களை கேட்டு பெறணும். இந்த கருத்துக்களை கேட்காமல் செய்யக்கூடாது. இங்கே 3 வழி இருக்கிறது. ஒன்று, ஒரு தரப்பு இன்னொரு தரப்பிடம் சரணடைந்து விட வேண்டும். இப்போ 2 தரப்பு அங்கே விவாதம் நடந்துட்டு, யுத்தம் நடந்துட்டு, ஒரு தரப்பு இன்னொரு தரப்பிடம் சரணடைந்து விட வேண்டும். இது முதல் வழி. அல்லது 2 தரப்பும் பேசி தீர்வு காண வேண்டும், 2வது வழி. அல்லது வெளிப்படையான யுத்தம் என்பது 3வது வழி. நீங்கள் இங்கே பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தால் 3வது வழியை தேர்வு செய்வதாக தெரிகிறது. ஒரு யுத்தத்தை நடத்துவதாக தெரிகிறது. இந்த யுத்தம் பிரிட்டிஷாருக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் போய் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அம்பேத்கர் எச்சரிக்கிறார். இந்து முஸ்லீம் பிரச்சனையை பலப்பிரயோகத்தின் மூலம் தீர்க்கும் திட்டம் எவர் மனதிலும் இருந்தால் இப்பிரச்சனைக்கு யுத்தம் மூலமாக தீர்வு காண்பது என்பதே அதற்கு பொருள். நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. அதாவது அவர்கள் சம்மதமின்றி தயாரிக்கப்படும் அரசியல் சாசனத்திற்கு அவர்களை சரணடைய வைப்பதாக, அவர்களை அடிமைப்படுத்த இந்த நாடு காலாகலத்திற்கும் ஈடுபட நேரிடும். அவங்களுக்கு உள்ள வளைக்காம, அவங்க கருத்தை கேட்காம, அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி அதை அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்தித்தால் அது ஏற்புடையதாகாது. அப்பெல்லாம் நாடு பிரியல, பாகிஸ்தான் பிரியல. பிரியாதது முன்னாடி அவர் சொல்றார், அதிகாரத்தை வழங்குவது எளிது, ஆனால் ஞானத்தை வழங்குவதுதான் கடினம் என்று எட்மண்ட் பர்க் கூறியதை நான் நினைவுபடுத்தி உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அரசியலமைப்பு சட்ட அவை தமக்கு அளிக்கப்பட்டுள்ள இறையாண்மை மிக்க அதிகாரத்தை அறிவார்ந்த முறையில் பயன்படுத்தும் என்பதை நாம் நமது நடத்தையின் மூலம் நிரூபிப்போம். அதன் மூலமே நாட்டின் அனைத்து தரப்பினரையும் நம்மோடு அழைத்து செல்ல முடியும். ஒற்றுமையை எட்டுவதற்கு அதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இதில் நாம் எந்த ஐயமும் கொள்ள தேவையில்லை. எப்படி ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். எல்லோரும் இஸ்லாமியர்களை விட்டுவிடக்கூடாது, முஸ்லீம் லீக்கை அழைக்க வேண்டும். இதுதான் ஒரு முதல்ல பேசுகிற பேச்சு. அதுக்கு பிறகு ஒரு கடைசியில் பேசுகிற பேச்சு ரொம்பவும் பிரமிப்புக்குரியதாக இருக்கிறது. அவரை கிண்டல் பண்ணுறாங்க. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போதே கேலி செய்து சித்திரமெல்லாம் மிக பிரபலமான ஆங்கில நாளேடுகளில் அம்பேத்கரை கேலி செய்து கார்ட்டூன்லாம் வரைஞ்சாங்க. நான் நாடாளுமன்றத்தில் அதை எடுத்து காட்டி பயங்கரமான என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தேன். அப்போ எனக்கு பக்கத்தில் இருந்து குரல் எழுப்பிய முதல் நபர் நம்முடைய ஒவைசி தான். நான் எழுந்திருச்சு படத்தை காட்டி பேசும்போது, நான் அவைக்கு புதுசு, என்னை யாரும் சரியாக கவனிக்கலை, நான் என்ன சொல்கிறேங்கிறது யாருக்குன்னு தெரியல. இவர் என்னன்னு கேட்டார், காட்டினேன். உடனே அவர் எனக்கு ஆதரவாக ஓங்கி உரத்து ஒரு குரல் எழுப்பினார். இவர் என்ன சொல்றார், இது விவாதத்தை எடுத்துங்க. அந்த கார்ட்டூனை காட்டினேன். அந்த கார்ட்டூனில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி போட்டிருந்தாங்க. அதை இப்போ சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஒரு சிலபஸில் சேர்த்துருக்குறாங்க. என்னைக்கோ போட்ட கார்ட்டூன் இப்போ ஏன் நீங்கள் சிலபஸில் வைக்கிறீங்க? இதை யாரை இழிவுபடுத்துகிற முயற்சி? இதை இந்த புத்தகத்திலிருந்து இதை நீக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆனால் அடுத்து திங்கட்கிழமை அந்த விவாதத்தை எடுத்துக்கிட்டாங்க. அன்றைக்கி என்னால் பங்கேற்க முடியாமல் போயிடுச்சு. வழக்கம் போல் கல்யாணத்துக்கு வரலன்னு தம்பி கோச்சிக்கிட்டார். நம்ம சஜன் கல்யாணத்துக்காக கிளம்பி நாங்கள் ஊருக்கு வந்துட்டேன், தமிழ்நாட்டுக்கு. அந்த விவாதத்தில் என்னால் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு. தோராட்டு கூட என்ன வருத்தப்பட்டு சொன்னார், நீங்கள் தான் அதை ரைஸ் பண்ணீங்க, டிபேட் நடக்கிற அன்றைக்கி உங்களை ஆளை காணுமேன்னார். தம்பிகள் கொடுக்குற அன்பு தொல்லைகள் இது ஒன்று.
அன்னைக்கு கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி அவர் எழுதிக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த சட்டத்தை இவர் காலதாமதப்படுத்துகிறாங்கன்னு நிறைய பேர் அப்போ விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு பதில் சொல்கிறாரு. இங்கே எல்லாம் பேசினாங்க. இந்த பணியை முடிப்பதற்கு அரசியல் நிர்ணய சபை அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது என்று கூறப்பட்டது. பொதுமக்கள் பணத்தை விரயம் செய்து ஆமை வேகத்தில் பணியாற்றுவதாக குறை கூறப்பட்டது. இது ஆமை வேகத்தில் சொல்கிறார். ஆனால் நத்தையில் உட்காந்து போகிற மாதிரி அம்பேத்கரை கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. நத்தைக்கு மேலே அம்பேத்கர் உட்காந்து சவாரி செய்கிற மாதிரி. யார் நேருவோ யாரோ சாட்டையார் அடிக்கிற மாதிரி, ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரை சாட்டையார் அடிக்கிற மாதிரி. ஏன் யார் லேட் பண்ணுற, சீக்கிரம் சட்டத்தை எழுதி முடிக்கணும். அதுக்கு அம்பேத்கர் விளக்கம் சொல்கிறாரு. அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 4 நாடுகளில் அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு உடனே அந்த கூட்டத்திலே அங்கே அந்த கடைசி உரையிலே சொல்கிறாரு. அமெரிக்காவுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுத 4 மாதம் ஆச்சு. கனடாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் 2 வருஷம் 5 மாதம் ஆச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுத 9 ஆண்டுகள் ஆச்சு. தென்னாப்பிரிக்காவில் அரசியலமைப்பு சட்டம் எழுத ஓராண்டு தேவைப்பட்டது. இதில் அமெரிக்கா, தென்னாப்பிரிக்காவை விட நாங்கள் கூடுதலாக டைம் எடுத்துக்கிட்டோம். அமெரிக்கா, தென்னாப்பிரிக்காவில் உறுப்பு எண் ரொம்ப கம்மி. அமெரிக்காவில் மொத்தமே 7 உறுப்புகள் தான். அதாவது ஆர்டிகிள்ஸ், உறுப்புகள்னா ஆர்டிகிள்ஸ், ஒன்லி 7 ஆர்டிகிள்ஸ். அவன்கிட்ட திருத்தமே இல்லை. சொன்ன உடனே எல்லாம் ஏற்றுக்கிட்டான், சட்டமாகி போச்சு. 4 மாதம் முடிஞ்சு போச்சு. கனடா நாட்டு அரசியல் சட்டத்தில் 147, ஆஸ்திரேலியா அரசியல் சட்டத்தில் 128, தென்னாப்பிரிக்கா அரசியல் சட்டத்தில் 153. இதில் என்னென்னா அமெண்ட்மெண்ட்ஸ் யாரும் கொண்டு வந்து எல்லா உறுப்பினரும் அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ நாம் மெம்பர்னா ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா நான் அந்த சட்டத்தில் திருத்தம் கொடுக்கலாம். எனக்கு இந்த வார்த்தையில் உடன்பாடு இல்லை, இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தையை போடுங்க, இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த கருத்தை மாற்றி இந்த கருத்தை போடுங்க, நான் அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதை அவங்க ஏற்றுக்கணும். அதுக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அது ஆளுங்கட்சி பெரும்பான்மையாக இருக்கிறதுனால நம்ம இதெல்லாம் இப்போ கொடுத்தோம்னா செல்லாத ஆக்கிடுவாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் அங்கே அப்போ இருந்த உறுப்பினர்கள்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் நிறையா கொண்டு வந்தாங்க. எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ்னால் 2475 அமெண்ட்மெண்ட்ஸ், 2475 அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்கள். அவ்வளவுக்கும் இவர் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி வேண்டாததை விட்டு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு பல நாட்கள் தேவைப்பட்டுச்சு. 2 வருஷம் 11 மாதம் 18 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷம். இந்த 3 வருஷத்துக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆச்சுங்கிறத அம்பேத்கர் விளக்கி பேசுகிறார். இந்த அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்று நாம் சொன்னாலும் கூட இதற்கு முன்னால் இதை ஒரு டிராஃப்ட் ஆக்கி கொடுக்கறது ஒரு ஆலோசகர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் PN ராவ். அவர் அட்வைசர். முதல்ல அவர் ஒரு மாடல் தயாரித்து அவர் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு தான் அவங்க எடுக்கிறாங்க. அப்படி அவர் கொடுக்கும்போது அவருக்கு நன்றி சொல்கிறார். நன்றி சொல்லிட்டு இந்த டிராஃப்டிங் கமிட்டி கூண்டது மொத்தம் 141 நாட்கள் தான். அதுக்கு பிறகு அதிலிருந்து எவ்வளவு காங்கிரஸுக்கு நன்றி சொல்கிறார். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இது இவ்வளவு சிறப்பாக வந்திருக்காதுன்னு. அல்லாடி கிருஷ்ணசாமி, TT கிருஷ்ணமாச்சாரியார் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறார். அரசியல் அப்புறம் அதிலே தான் சொல்கிறார். அதில் ஏராளமான நமக்கு 395 உறுப்புகள். கடைசியாக பண்ணி கொடுக்கும்போது அவர் PN ராவ் கொடுக்கும்போது 243 ஆர்டிகிள்ஸ், 13 ஷெட்யூல் இருந்துச்சு. விவாதம் பண்ணி முதல் தடவை அவங்க கொடுக்கும்போது 315 உறுப்பு அது மாறிச்சு. 8 அட்டவணைகளாக மாறிச்சு. 13 8 குறைஞ்சிருச்சு. 243 315 உயர்ந்து போச்சு. அப்புறம் திருத்தங்கள் அதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது 386 ஆயிடுச்சு. இறுதியாக 395 ஆர்டிக்கல் 395. அமெரிக்காவில் 7 ஆர்டிக்கல், நம்மதில் 395 ஆர்டிக்கல். செக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, சட்டத்தில் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிக்கல்னு சொல்கிறோம், செக்ஷன் தான் ஆர்டிக்கல். 305 ஆர்டிகிள்ஸ், 8 அட்டவணை. அதில் அவங்க கொண்டு வந்தது 7235 திருத்தங்களை கொண்டு வராங்க அந்த அரசியல் சாசன வரைவு குழுக்கிட்ட. ஆனால் எடுத்துக்கிட்டு விவாதிச்சது 2475. இவ்வளவுக்கு அவர் விளக்கம் கொடுத்து அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார். அதில் கடைசியாக இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அரசியல் சாசனம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும்
அதை செயல்படுத்துபவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாக மாறலாம். மோடி ஆட்சிக்கு வருவார்னு அப்பவே அம்பேத்கருக்கு தெரிந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வரும் என்பது அப்போதே அம்பேத்கருக்கு தெரிந்திருக்கிறது. அரசியல் சாசனம் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்களின் தன்மையை பொறுத்து அது மோசமானதாக மாறலாம். ஓர் அரசியல் சாசனம் எவ்வளவு மோசமாக இருப்பினும் அதை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இருப்பின் அது ஒரு சிறந்த அரசியல் சாசனமாக இருக்கலாம். இது பொதுவாக அவர் சொன்ன ஒரு கோட், ஒரு மேற்கோள். அரசியல் சாசனம் ஒரு தேசத்தின் ஆன்மாவை போன்றது, உயிர் மூச்சை போன்றது. ஆன்மானா உயிர் மூச்சு. ஒரு தேசத்தின் இறையாண்மைக்கான ஒரு உயிர் மூச்சு அது. சாவரின்டி அப்படிங்கிறது தான் இறையாண்மை. அப்படிப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர் விமர்சித்தும் பேசியிருப்பதை எல்லோரும் பேசுகிறோம். அதைத்தான் தோழர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார். அம்பேத்கரே அரசமைப்பு சட்டத்தை எரிக்கிறேன்னு சொன்னார், எரிக்கிற முதலாளாக இருப்பேன்னு சொன்னார். அப்படின்னு அவர் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இந்த சட்டம் நாம் நினைத்ததை நிறைவேற்றாமல் போனால் என்னாவது ஒன்று. அதைவிட அரசமைப்பு சட்டம் என்கிற ஒரு கோவிலை கட்டி வைத்திருக்கிறோம். இந்த கோவிலுக்குள்ளே தெய்வத்தை குடியேற வைப்பதற்கு பதிலாக தெய்வம் குடியேறுவதற்கு முன்பே பிசாசுகள் குடியேறிவிட்டால் என்னாவது? கோயிலை கட்டுறோம், சிலையை பிரதிஷ்டை பண்ணுறோம், கடவுள் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறோம், யாகம் பண்ணி அந்த கடவுளுக்கு உயிர் விட்டுறோம். இதுதான் நடக்குது எல்லா இடங்களும். கும்பாபிஷேகங்கிறது அதுதான். தெய்வத்துக்கு பதிலாக அங்கே பிசாசுகள் குடியேறிவிட்டால் என்ன ஆகும்? இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் கோவில் என்றால் அது நாடாளுமன்றம். அரசமைப்பு சட்டத்தின் கோவில் என்றால் அது நாடாளுமன்றம். டெம்பிள் ஆஃப் டெமோக்ரசி என்று சொல்லுகிறோம், நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு யார் அமர்ந்திருக்கிறார்கள்? இந்த அரசமைப்பு சட்டத்தை எதிராக பார்ப்பவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எதிராக பார்ப்பவர்களாக தங்களை காட்டிக்கொள்கிறார்களா? இல்லை. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை எதிராக காட்டினால் அம்பேத்கரை தெய்வமாகவே கருதுகிற கோடானு கோடி மக்களை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதான் பிரச்சனை. பெரியாரை நேரடியாக எதிர்ப்பவர்கள் ஏன் அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்கவில்லை? பெரியார் பேசியதும் அம்பேத்கர் பேசியதும் முரண்பாடானவை அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் பேசியதைத்தான் தந்தை பெரியார் பேசினார். அதனால்தான் இனம் இனத்தோடு சேரும் என்பதைப் போல அம்பேத்கரும் பெரியாரும் நண்பர்களாக இருந்தார்கள். நண்பர்களாக இருக்க முடிந்தது. ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அனைத்தும் தந்தை பெரியார் பேசியிருக்கிறார். பெரியாரை தங்களின் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய சங் பரிவார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை கொள்கை எதிரி என்று சொல்ல முடியுமா? ஒரே ஒரு வேறுபாடு, பெரியாருக்கு மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மதத்தின் மீதும் கடவுளின் மீதும் விமர்சனம் இல்லை. ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடு அவ்வளவுதான். மற்ற எல்லாவற்றிலும் இருவரும் ஒத்துப்போகிறார்கள். அப்படிப்பட்ட சனாதன எதிர்ப்பில் ஒத்துப்போகிற இரண்டு தலைவர்களில் பெரியாரை மட்டும் நேரடி எதிரி என்று சொல்லுவதற்கு அரசியல் ரீதியாக அல்லது தேர்தல் அடிப்படையில் அவர்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிர்த்தால் அவர்களுக்கு கோடிக்கணக்கான தலித்துகளின் வாக்குகளை பெற முடியாமல் போகும். ரெண்டு காரணம். ஒன்று, நேரடியாக எதிர்த்தா இவங்க தொடர்ந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ தலித்துகள் ஓட்டு போட்டு தான் காங்கிரஸை உயிர் போடு வைத்திருக்கிறார்கள். அது உண்மை. அதை யாரும் மறுக்க முடியாது. தலித்துகள், பழங்குடிகள், சிறுபான்மையினர், இந்த சமூகத்தின் பெரும்பாலான வாக்குகள் காங்கிரஸுக்கு இந்தியா முழுவதும் கிடைக்கிறது. எங்கே கிடைக்கலையோ அங்கே இவங்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியல. முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்டியன் ஓட்டும் எனக்கு டைரக்டா வேண்டான்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா தலித்துகளின் ஓட்டு வேண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அம்பேத்கரை நேரடியாக எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியாது. அதனால தான் போய் காலத்தொட்டு கும்புறது, கான்ஸ்டிடியூஷனை கும்புறது. அம்பேத்கரை பெரியாரையாவது எதிர்த்து நிறுத்துகிறார்கள், அம்பேத்கரை அப்படியே விழுங்க பார்க்கிறார்கள். அதான் ரொம்ப ஆபத்து. எங்க தலைவருங்கிறான், இந்துத்துவ தலைவருங்கிறான்.
அது 100 விழுக்காடு திரிபுவாதம். அம்பேத்கரை விழுங்கி சிரிக்க பார்க்கிறார்கள், அதுதான் ஆபத்து. ஜெய் பீம் என்கிறார்கள், அதுதான் ஆபத்து. பிஜேபி காரர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள், அதுதான் ஆபத்து. அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுறதுனால பிஜேபி காரங்களோட போய் நின்ற முடியுமா? அம்பேத்கர் வாழ்க என்று சொல்லுவதால் பிஜேபி காரர்களோடு சேர்ந்து நாம் முழக்கம் எழுப்ப முடியுமா? ஜெய் பீம் என்று பிஜேபி காரர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் சொல்லுவதனால் அவர்கள் நண்பர்களாகி விடுவார்களா? அம்பேத்கர் பற்றிய புத்தகம் வெளியிடுகிறார்கள், நிறைய புத்தகங்கள். இளையராஜா கூட அதுக்கு முன்னுரை கொடுத்திருந்தார் ஏதோ ஒரு புத்தகத்துக்கு. மோடியை பற்றி எழுதிய புத்தகம் அது, மோடியை பற்றி எழுதிய புத்தகம். நிறைய புத்தகங்கள் கொண்டு வருகிறார்கள். எல்லாம் அவ்வளவு 100 விழுக்காடு திரிபுவாதங்கள், 100 விழுக்காடு திரிபுவாதங்கள். உண்மையை திரிச்சி எழுதுறது, வரலாற்றை திரிச்சி எழுதுவது, அம்பேத்கரை இந்துத்துவ தலைவராக காட்டுவது, இந்து மதத்தை பாதுகாத்த தலைவராக காட்டுவது. அதனால்தான் அவர் கிறிஸ்தவத்துக்கு போகவில்லை, இஸ்லாத்துக்கு போகவில்லை என்று தவறான வரலாற்றை மக்களிடத்திலே பரப்புவது. ஆகவே அம்பேத்கர் பெயரை சொல்லுவதனாலேயே, அம்பேத்கர் பெயரில் புத்தகங்களை வெளியிடுவதனாலேயே சங் பரிவார்களோடு கைகோர்த்து விட முடியாது. கவனமாக இருக்க வேண்டும். அம்பேத்கரின் அரசியலுக்கு மிகப்பெரிய வலிமையை அரசமைப்பு சட்டத்தில் நிறுவி காட்டியவர் இந்திரா காந்தி அம்மையார். காங்கிரசோடு நிற்க வேண்டியதும் ராகுல் காந்தியோடு கைகோர்க்க வேண்டியதும் இன்றைய வரலாற்று தேவை. இந்தியா பிளாக் உருவாவதற்கான ஒரு வரலாற்று தேவை இங்கிருந்துதான் உருவாகிறது. அவரால் தான் இன்றைக்கு கான்ஸ்டிடியூஷன் என்பது இந்தியா முழுவதும் சாதாரண குடிமகனும் இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறான். திருமாவளவன் சொன்ன போது இது இந்தியா முழுவதும் போகவில்லை, ராகுல் காந்தி உயர்த்தி பிடித்ததும் இன்றைக்கு அத்தனை பேரும் கான்ஸ்டிடியூஷனுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி இன்றைக்கு இந்தியன் பாலிடிக்ஸ் என்கிற வருகிற போது அவர் ஒரு நேஷனல் சூப்பர் ஸ்டார் இன் த பாலிடிக்ஸ். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், இந்த கான்ஸ்டிடியூஷனை பாதுகாத்தால் தான் தேசத்தை பாதுகாக்க முடியும், மதச்சார்பின்மையை பாதுகாக்க முடியும், சமத்துவ இந்தியாவை கட்டமைக்க முடியும். அப்படிப்பட்ட புரிதலோடு நாம் அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிப்போம். யாரும் எந்த வதந்தியும் பரப்பலாம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி, யாரும் எந்த விமர்சனமும் செய்யலாம். இந்தியா பிளாக் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி தான் சிறுத்தைகளின் கூட்டணி. இந்த கூட்டணி தான் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும். இந்தியாவிலும் அடுத்த தேர்தலில் இந்தியா பிளாக் ஆட்சியில் இருக்கும் என்பதை சொல்லி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் களப்பணியில் இணைந்து நிற்போம், களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.